Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல பெல் ஐகான் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். துளி 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 மழையாய் வந்தாளே. ஹாய் கைஸ், இதுவரையும் நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் 1:1 ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே அந்த ப்ளஸ் சிம்பிள் க்ரீன் கலரில் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போனால் வியூவால் கொடுத்தோம்னா நம்ம கேலரியில் இருக்கிற எல்லா இமேஜஸும் வரும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை இப்போ நான் வந்து பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தோம்னா நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்து அந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடும். இப்போ மேலே உள்ள அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸுக்கு அந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இமேஜோட டியூரேஷன், அதாவது வீடியோவோட லென்த் 30 செகண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்பீடாமீட்டர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வரும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எலி சிம்பிள் போட்டுருக்கு பாருங்க, அந்த சைடு ஃபுல்லாக தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து 30 செகண்டுக்கு எக்ஸ்ட்ராவே அந்த டியூரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ 30 செகண்டுக்கு கொண்டு போயிட்டு நான் இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள அந்த இமேஜஸ் வந்து கட் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ப்ளே பட்டனுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ப்ரீவியஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா 0 லெவலுக்கு நம்மளோட பாயிண்ட் வந்துடும். ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இமேஜாக மூவ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மூவ் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கேன். மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அந்த லேடியோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள அந்த 3வது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, லெவலை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இன்னும் நமக்கு ஜூம் ஆகி கரெக்டாக தெரியும். இப்போது செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து அதாவது வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒன் டைம் வந்து அந்த இமேஜ் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுற மாதிரி நம்ம கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த சிம்பிள் கீழே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணவங்க பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. அதில் 3ஆவதாக உள்ள ஆப்ஷனுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம் வந்து ஒரு 5 செகண்டுக்கு 30 செகண்ட் வீடியோ தான் நம்ம எடிட் பண்ணுறோம். அதனால் 5 செகண்டாக பிரிச்சுக்கிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5 செகண்டுக்கு நான் ஒன் டைம் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். 5 செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம், 10 செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம், அடுத்து 15, இந்த மாதிரி நான் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். அந்த வேல்யூ மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கீ ஃப்ரேம் கொடுக்கணும். அந்த மாதிரி கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போது வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து வேல்யூ அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது அதே லெவலில் இருக்கும். அடுத்த உள்ள கீ ஃப்ரேமை வேல்யூ வந்து கொஞ்சம் நம்மளோட இமேஜ் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்க. நான் வந்து என்னோடய இமேஜ் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். 2வது கீ ஃப்ரேமுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டேன். அடுத்த கீ ஃப்ரேமை மறுபடியும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது 4ஆவதாக ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கீ ஃப்ரேம் ஸ்மால், அடுத்து பிக், அடுத்து ஸ்மால், அடுத்து பிக், இந்த மாதிரி கீ ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஜூம் இன் ஆகி ஜூம் அவுட் ஆகிற மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மியூசிக் சிம்பிள் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு வியூவால் கொடுத்தோம்னா நம்ம கேலரியில் உள்ள ஆடியோஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் என்ன ஆடியோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத ஆடியோவை கட் பண்ணணும்னா, இப்போ நான் 30 செகண்டுக்கு தான் ஆடியோ வேணும். ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு அதே தான் வால்யூம் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா பேக்கில் உள்ள ஆடியோ நமக்கு கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் உள்ள ப்ரீவியஸ் சிம்பிள் அழுத்தினோம்னா 0 லெவலுக்கு வந்துடும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன ஆடியோ செட் பண்ணி ஆடியோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ளே லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டு
மேலே உள்ள அந்த டெக்ஸ்டோட சைஸ் அதை மாற்றிக்கிறது, ஃபாண்ட்டு எல்லாமே இருக்கும். இதில் மேலே உள்ள ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அலைன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபாண்ட்டில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அந்த அலைன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது அலைன் சிம்பிள் தான், அது சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ முடிஞ்சது. இதுவும் 2 செகண்டுக்கு தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் அதை டியூரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து 30 செகண்ட் வரையும் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி அந்த லிரிக்ஸ், ஃபஸ்ட் லிரிக்ஸ் எதோட முடியுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் முடியுது. ஸோ அதனால் அந்த பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு 2ஆக கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லிரிக்ஸாக எடிட் பண்ணி டெக்ஸ்ட் அந்த லிரிக்ஸை வந்து மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு வேல்யூ 0ல் வச்சுட்டு கீ ஃப்ரேம் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமும் கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேமும் அதுக்கடுத்து பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேமும், இந்த மாதிரி 3 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிங்க. இது எல்லாரோட வேல்யூமே 0ல் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2ஆவதாக உள்ள கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 20 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலே உள்ள நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்பேசிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது கீழே உள்ள லைன் ஸ்பேசிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் முதல்ல கொடுத்த முடியாது 3 கீ ஃப்ரேம், அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த 2ஆவதாக கொடுத்த கீ ஃப்ரேமில் வந்து வேல்யூ வந்து 125 ஆர் 130 அந்த அளவு வச்சுக்கோங்க. வச்சோம்னா நம்மளுடைய லைன் ஸ்பேசிங் தெரியும். இப்போது இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்தது மறுபடியும் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு 3D அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் வேல்யூ மட்டும் ஒரு -35 இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே தெரியும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து அலைன் ஆகிறது, ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி இப்போது -35 வச்சோம்னா எனக்கு இந்த சைடு ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். இப்போது வந்து இதில் வந்து கீழே உள்ள ஆல்ஃபா வேல்யூ மாற்றினாலும் அதோட இது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்ஃபா வேல்யூ மாற்றிக்கிறோம். எந்த அளவுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட் மேலே வர மாதிரி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இப்போது வந்து பிளர் போயிட்டு இதில் டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 0 லெவலில் வச்சிங்க. 0 லெவலில் வச்சுட்டு 3 கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அது பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம், 4 கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அது பக்கத்துலேயே ஒரு கீ ஃப்ரேம், அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி 4 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறோம். 4 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிட்டோமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியும், ஒரு 20 ஆர் 15 வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமுக்கும் அதே வேல்யூவை கொடுத்துங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் அதில் தெரியும் உங்களுக்கு. 20 கொடுத்தோம்னா அந்த பிளர் ஆகிறது உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்குற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட் பண்ணிக்கிறோம். அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இதில் ரெண்டாவது டெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, மற்ற லிரிக்ஸ்களுக்கு எல்லாருமே இதே ப்ராசஸ் தான். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா மற்ற நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க எல்லா லிரிக்ஸுக்குமே இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் மேலே இல்லை அந்த ஏரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம்னா வீடியோ ரெண்டர் ஆகி நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.